உலகத்திலேயே ஒரே ஒரு நோய் தான் நம்ம மொத்தமாக உலகத்துலேருந்தே எராடிகேட் பண்ணிட்டோம். உலகத்துலேருந்தே அந்த நோய் ஒழிந்து விட்டதுன்னு சொல்லலாம். எந்த நோய் அது? அப்புறம் இல்லை இல்லை ஸ்மால் பாக்ஸ். ஸ்மால் பாக்ஸ்னா பெரியம்மை. வயசானவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம். ஒரு 60+ இயர்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும். சின்ன அந்த பெரியம்மை வந்தால் அவ்வளோதான். 10 பேருக்கு பெரியம்மை வந்தால் 3 பேரை தூக்கிட்டு போயிடும். அவ்வளோ சிவியராக இருக்கும் அந்த பெரியம்மைன்றது. ஆனால் இங்கிலீஷில் அதுக்கு பேர் ஸ்மால் பாக்ஸ்ன்னு பேர். ஸோ அப்போ அந்த நோய் எப்படி ஒழிச்சாங்க? இந்த உலகத்துலேயே ஒழிஞ்சு போச்சு. உலகத்தில் எங்கேயுமே பெரியம்மை கிடையாது. எப்படி ஒழிச்சாங்க? தடுப்பூசி. ஸோ இப்போ யாராவது ஒருத்தருக்கு அது எப்படி கண்டுபிடிச்சாரு தெரியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த தடுப்பூசி கண்டுபிடிச்ச ஸ்டோரி யாருக்காவது தெரியுமா? ஃபஸ்ட்டு தடுப்பூசி அதான். கரெக்டா, சூப்பர் சார், வெரி குட். ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு தடுப்பூசி எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஐ திங்க் 1786 ஆனவோ அந்த ஃபஸ்ட்டு எட்வர்ட் ஜென்னர் அப்படின்றவர் ஒரு இங்கிலீஷ் டாக்டர். அவர் என்ன பண்ணுவார்னா, உலகம் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இந்த பெரியம்மை நோய் அது பாட்டுக்கு கொள்ளை நோயின்னு வருவாங்களே, அது மாதிரி தூக்கிட்டு போயிட்டே இருக்குது எல்லாரையும். 10 பேருக்கு வந்தால் 3 பேர் செத்து போயிட்டே இருக்காங்க. யங்கு ஓல்டு ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏகப்பட்ட பேர் இறந்து போகிறாங்க. அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்படியே அப்சர்வேஷன். அந்த அப்சர்வேஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் ஒரு டாக்டர் தான் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு சாதாரண பர்சன் கூட கண்டுபிடிக்கலாம். என்ன வேணும்? கூர்ந்து கவனிக்கணும். நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிக்கிட்டே இருப்பேன். முன்னாடி இந்த மொபைல் கிடையாது. நான்லாம் குட்டியாக இருக்கப்ப எந்த ஊருக்கு போனாலும் பஸ்ஸில் போகும்போது வெளியில் என்னென்ன இருக்குது, என்னென்ன கடைங்க இருக்குது, என்ன இருக்குது, எல்லாத்தையும் ஜாலியாக பார்த்துக்கிட்டே போவோம். இப்போ யாரும் குனிஞ்ச தலையை நிமிர்றதில்ல. எந்த நேரமும் மொபைல். எந்த ஊருக்கு வந்திருக்க தெரில. உங்கள் பக்கத்து தெருவில் என்ன கடை இருக்குது தெரியாது. ஏன்னா எதையாச்சும் நம்ம கண்ணை திறந்து சைடில் இப்படிலாம் பார்த்தா தானே எதையுமே தெரியாது. அது என்ன கடை தானே கூகுளில் போட்டால் வருது கடை இருக்குதா இல்லையான்னு. நான் என் பசங்கிட்டே சொல்லிட்டே இருப்பேன், எங்கேயா வெளில போகும்போது மொபைல் பார்க்காதம்மா, வெளியில் பாருமா, என்னென்ன கடை இருக்குதுன்னு பாருமா, மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சரி, நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஈஸியான கொஸ்டின் கேட்குறேன். சென்னையிலேயே பயங்கர மகிழ்ச்சியோடு மக்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் சொல்லுங்கள். பயங்கர ஹாப்பியாக இருப்பாங்க அந்த இடத்துல. அது எந்த இடம் சொல்லுங்கள்? சூப்பர் சார், ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டு. அந்த டி நகரில் போய் நீங்கள் அப்படியே நின்று பாருங்களேன். அப்படியே மகிழ்ச்சி பொங்கும் அந்த முகங்களில். கடைக்கு உள்ளே போகிறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, வெளியில் வரவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. ஹாப்பியான மனிதர்களை பார்க்கணுன்னா அந்த ஏரியாவில் ஒரு 5 நிமிஷம் இப்படி பார்த்துட்டே இருங்க. ஒவ்வொரு கடையாக அப்படியே பாருங்கள். செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மகிழ்ச்சியை பார்த்தாலே நமக்கே அந்த மகிழ்ச்சி அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி தான் அப்சர்வேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாருக்கும். அப்படி தான் எட்வர்ட் ஜென்னரும் ஹி ஜஸ்ட் அப்சர்வ். அந்த பால் கறக்கிற அந்த அம்மா, அந்த கவு மெய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த பையன் இல்லை அந்த பொண்ணுங்க, அவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்மால் பாக்ஸ் பெரியம்மை வரவே இல்லை. எல்லாருக்கும் வருது, அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும் வரவே இல்லை. அப்போ தான் அவருக்கு டவுட் ஆச்சு, இதுங்களுக்கு மட்டும் எப்படி வராமல் இருக்குது, அப்படின்னா இதுங்களுக்கு மட்டும் எப்படி ஏதோ ஒரு தடுப்பு சக்தி இருக்கே. உடனே நம்ம நீ என்ன சாப்பிட்ற, நம்ம கேட்போம்ல, மட்டும் முடி நல்லா இருக்குதே, கருப்பாக இருக்குது, என்ன சாப்பிட்ற நீ கேட்பமா இல்லையா? எந்த கடையில் நீ அரிசி வாங்குறன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ சம்திங் ஏதோ பண்ணுறாங்க, அது இவங்களுக்கு இந்த எதிர்ப்பு சக்தியை கொடுக்குது. ஸோ அந்த அளவில் அவருக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ அவங்கள அப்படியே க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாரு. வாட்ச் பண்ணுறப்ப தான் தெரியுது, அந்த பசுவோட மாடுகளோடு அவங்க பழகிறப்ப மாட்டுக்கிட்டேருந்து அதுங்களுக்கு ஒரு வைரஸ் வந்துடுது. அந்த கவு பாக்ஸ்ன்னு சொல்லக்கூடியது. அந்த நோய் வந்துடுச்சுன்னா அது லைட்டாக தான் வரும், அது ஒன்றும் பெருசாக ஒன்றும் வராது. அது மாடுகளுக்கு தான் அதிகமாக வரும். ஸோ அப்போ இது அவங்களோட பால் கறக்கிறது, மாடு குளிப்பட்டது, அது மாதிரி பண்ணுறப்ப இவங்களுக்கும் அந்த வைரஸ் வந்துடுது. அப்போ அந்த வைரஸ் என்ன பண்ணுதுன்னா இவங்களுக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுத்துருது. ஸோ அப்போ ரியலாக இந்த ஸ்மால் பாக்ஸ், இந்த பெரியம்மை வைரஸ் இவங்களை அட்டாக் பண்ணுறப்ப ஆல்ரெடி நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்குது. ஸோ அதனால தான் இவங்களுக்கு இந்த நோய் பாதிக்கப்படுறதில்ல அப்படின்றத கண்டுபிடிச்சார். ஸோ இதுதான் தத்துவம். ஒரு வேக்சின் எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இந்த ஹெச்பிவி வேக்சினும் அப்படி தான். என்ன பண்ணுவோம் ஹெச்பிவி வேக்சின்லனா, அந்த வைரஸ் இருக்குது பாருங்கள், அந்த வைரஸோட வெளியில் இருக்கக்கூடிய ஒரு கோட்டை,
ஸோ அந்த கோட்டை மட்டும் எடுத்து உள்ளுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. உள்ளுக்குள்ளே தான் அது வந்து அந்த வைரஸ் பல்கி பெருகிறதுக்கான டிஎன்ஏ அதெல்லாம் உள்ளே இருக்கும், ஆர்என்ஏ எல்லாமே இருக்கும். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வெளியில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டீன் கோட்டுன்னு சொல்லுவோம், அதை மட்டும் தனியாக பிரிச்சுருவாங்க. அதை மட்டும்தான் ஒரு சிறிய அளவில் நமக்கு அதை ஊசியாக செலுத்துவாங்க. எல்லா வேக்சின்ஸ்க்கும் ஆல்மோஸ்ட் இதே தான் பேஸ். ஓகேயா? ஸோ அந்த ப்ரோட்டீன் உள்ளே வந்தது நம்ம உடம்பு உடனே ஏதோ ஃபாரின் ப்ரோட்டீன் வந்திருக்கு, இது என்னாச்சுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இம்மீடியட்டாக போய் அதை அட்டாக் பண்ணோம். அப்போ நிறைய ஆன்டிபாடிஸ் எதிர்ப்பு அணுக்கள் ஃபார்ம் ஆகிடும். ஒன்ஸ் அந்த எதிர்ப்பு அணுக்கள் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அது மெமரியில் வச்சுருக்கோம் நம்ம உடம்பு. இந்த வைரஸ், இந்த ப்ரோட்டீன், அதுக்கு இந்த ஆன்டிபாடி அப்படின்றது நம்ம மெமரியில் வந்துடும். அதுக்கு தனியாக WBCஸில் வெள்ளை அணுக்களில் தனியாக ஒரு குரூப் இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறதுக்குன்னே தனியாக ஒரு குரூப் இருக்கும். ஓகேயா? ஸோ அது ஞாபகம் வச்சுருக்கோம். அப்போ அகெயின் அதே வைரஸ் வர்றப்ப நம்ம ஆல்ரெடி தடுப்பூசி போட்டுட்டோம், இப்போ HPV வேக்சின் போட்டுட்டோம், எனக்கு எதிர்ப்பு சக்தி இருக்குது. திரும்ப அந்த வைரஸ்க்கு நான் எக்ஸ்போஸ் ஆகிறேன், எனக்கு அந்த வைரஸ் வருது அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ஆன்டிபாடிஸ் இம்மிடியேட்டாக போய் அந்த வைரஸை அட்டாக் பண்ணிடும். ஃபர்தராக அந்த வைரஸ் நம்ம உடம்புல எந்த இடத்தையும் பிடிக்க முடியாது, வளரவும் முடியாது. ஸோ இதுதான் வேக்சினுடைய தத்துவம். இதை வச்சு தான் இதுதான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சவர் டாக்டர் எட்வர்ட் ஜென்னர். அவர் தான் இந்த கவுபாக்ஸை வச்சு கண்டுபிடிச்சார் இந்த வேக்சினை. ஸோ அதுதான் வேக்சினுக்கான வேக்சின் அப்படின்றதே வந்து கவுன்றது வேக்கா அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையிலேருந்து தான் வேக்சின்றதே வந்திருக்கான், கவு ரிலேட்டட் அப்படின்றது. நம்ம ஏதோ ஒரு நல்ல ஆங்கில வார்த்தை வேக்சின் நினைக்கிறோம், ஆக்சுவலாக இப்படி தான் வந்திருக்கு. அந்த கவுபாக்ஸ்லேருந்து கண்டுபிடிச்சதுனால அதோட ரிலேட்டடாக தான் இந்த வேக்சின்றது வந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு பெரிய ஒரு வரம், இந்த எல்லா வேக்சின்ஸுமே. ஏன்னா அப்போ உங்களுக்கு தெரியும், முன்னாடிலாம் எவ்வளோ குழந்தைங்களுக்கு இந்த கக்குவான் இருமல், போலியோவில் பாதிக்கப்பட்டவங்கள பார்த்தா இப்போ கூட நமக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு தவறும் செய்யாமல் 2 வயசு 3 வயசு போலியோ வைரஸ் ஏதோ ஒரு காய்ச்சல்னுவாங்க, 2 காலம் மொத்தமாக அந்த குழந்தைங்களுக்கு செயலிழந்து போயிடும். அதோட வாழ்க்கை கம்ப்ளீட்டாக அஃபெக்டட் இல்லையா? குவாலிட்டி ஆஃப் லைஃப் கான். எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் 2 காலம் அவங்களால நடக்க முடியாது. இது மாதிரிலாம் நிறைய போலியோ. அதுக்கப்புறம் தான் அந்த போலியோ தடுப்பூசி ப்ளஸ் போலியோ அந்த சொட்டு மருந்து கொடுக்க ஆரம்பித்த பிறகு இப்போ ஆல்மோஸ்ட் எராடிகேட்டட்னு சொல்ல முடியாது போலியோவை, இன்னும் இருக்குது, பட் நிறையவே நம்ம வந்து தடுத்துருக்கோம் இல்லையா?